அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் VMS Physics. ஸோ டுடே இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் TNSCRT யூனிட் 2 கைனமேட்டிக்ஸ் சாப்டர்லேருந்து புக் பேக் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அதோட சொல்யூஷன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 7. If an object is dropped from a top of the building, அதாவது இந்த மாதிரி நீங்கள் ஒரு பில்டிங் எடுத்துக்கோங்க. A person is standing on the building. இது நம்ம தியரியில் படிச்சிருப்போம். If a object is only dropped from a building of a height h, if it is dropped, the initial velocity of the object is 0. u வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கிற போகிறோம். And this object is reaches the ground at time t is equal to 4 second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹைட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹைட் ஆஃப் த பில்டிங் அண்ட் த கண்டிஷன் இஸ் இக்னோரிங் ஏர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் g is equal to 9.8 meter second minus 2. So we will take the solution. கைனமேட்டிக் ஈக்குவேஷனில் செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிற போகிறோம். ஸோ s is equal to ut plus of at ஸ்கொயர். இப்போ தான் சொன்னேன் u வந்து 0. திஸ் இஸ் கால் த ஃப்ரீ ஃபால் கண்டிஷன் ஃபார் ஃப்ரீ ஃபால் அண்ட் டேக் s is a displacement. So s is equal to h and a is equal to g. g is equal to 9.8, அதர்வைஸ் 10 நோட வச்சுக்கலாம். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எஸ்ஸுக்கு பதிலாக h, யூக்கு பதிலாக 0 போட்டோம்னா இந்த டோட்டல் டேர்ம் 0 ஆயிரும். ஸோ ரிமைனிங் யார் இருப்பான் ஆஃப் ஜி டி ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம் வேல்யூஸை. ஸோ ஹச் பிகம்ஸ் 1/2, ஜிக்கு பதிலாக 9.8. நீங்கள் ப்ராப்ளத்துக்கு மேக்ஸிமம் அப்ராக்சிமேட்லி 10 யூஸ் பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அண்டு டி ஸ்கொயர்டு, டி இஸ் ஈக்குவல் டு 4 செகண்ட். ஸோ 4 ஸ்கொயர் becomes 16. So 2 16 cancel ஆச்சுன்னா 8. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் 8ஐயும் 9.8ஐயும் நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா ஹச்சோட வேல்யூ அரவுண்ட் 78.4 வரும். ஸோ ஹச் இஸ் எ ஹைட். ஸோ இந்த யூனிட் இஸ் மீட்டர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த correct answer. Question number 11. If a particle executes uniform circular motion in the xy plane in clockwise direction, then the angular velocity is ஒமேகாவோட டைரக்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் a particle execute in the uniform circular motion in the xy plane. இப்போ நம்ம இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 3 ஆக்சிஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா this is taken as x and this is y and this one is a z. So a particle execute the uniform circular motion in the xy plane. இப்போ இது யாருன்னா பாசிட்டிவ் z டைரக்ஷன், டவுன்வர்டில் இருக்கிறது நெகட்டிவ் z. ஓகேங்களா? இப்போ இதில் இந்த மோஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது, நம்மளுக்கு தேவை கிளாக் வைஸ். ஸோ லெட் அஸ் கன்சிடர் த செகண்ட் டயக்ராம். If a particle execute the uniform circular motion along the clockwise direction, ஓகேங்களா? ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும்போது பாசிட்டிவ் z டைரக்ஷனில் இருக்குது. ஸோ கிளாக் வைஸில் வரும்போது விச் இஸ் அலாங் த டவுன்வர்டு டைரக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ த ஆப்ஷன் இஸ் சி மைனஸ் z டைரக்ஷன். கொஸ்டின் நம்பர் 12. If a particle executes a uniform circular motion, choose the correct statement. Actually, the NEET 2016 like a question. You see this, if it is a uniform circular motions, consider the particle at A which moves along the circle to the point B. At A, we will draw the tangent. This is represented by the linear velocity. At P, this is a linear velocity. Suppose you consider the point here C, this is the linear velocity.
Suppose you consider the point D here. You draw the tangent. This is a linear velocity. Okay. In the uniform circular motion, the speed of the particle is always constant. Okay. But the velocity which is changes. ஓகேங்களா? இதில் 4 ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன்று வெலாசிட்டி அண்டு ஸ்பீட் ஆர் கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி அண்டு ஸ்பீட் ஆர் கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக கிடையாது. மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி தான் கான்ஸ்டன்ட். தட் இஸ் கால்ட் ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட் பட் த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் சேஞ்சஸ். இப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ கிடையாது. ரெண்டாவது ஆக்சலரேஷன் அண்டு ஸ்பீட் ஆர் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இப்போ டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்போது அக்சலரேஷனும் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக. அப்போ இதுவும் கிடையாது. மூணாவது வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். டெஃபினட்டாக சியும் கிடையாது. ஹியர் ஸ்பீட் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? நம்ம டைரக்ஷன்ஸ் தான் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் ஸ்பீட் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஆப்ஷன் டி இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. மேக்னிடியூடுன்னு வரும்போது உங்களுக்கு தெரியும் ஸ்கேலார் ஒன்லி இட் இஸ் ரெப்ரசன்ட் பை த நம்பர்ஸ். ஸோ ஆப்ஷன் டி. Question number 13. If an object thrown vertically up with the initial speed u from the ground, then the time taken by the object to return back to the ground is. ஒன்றும் கிடையாது. இங்கே இருந்து ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறோம் இந்த டைரெக்ஷனில். வித் இனிஷியல் வெலாசிட்டி u. இது போயிட்டு திரும்பி கிரவுண்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோம்? டீயோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். இப்போ இதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் செகண்ட் ஈக்குவேஷன் s is equal to ut plus ஆஃப் at ஸ்கொயர். இப்போ நான் சொன்ன டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன் வெர்டிகலி அப்வர்ட்ஸ், தட் இஸ் அகைன்ஸ்ட் த அசலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ ஏ இஸ் கன்சிடர் அஸ் மைனஸ் ஜி. A is considered as minus g. At the same time, after it returned to the ground, what is the time taken அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு பை த ஆப்ஜெக்ட் வந்து எஸ்ஸை வந்து என்ன சொல்லிடலாம், அசிம் பண்ணிடலாம்னா 0. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்ஸை வந்து என்ன சொல்லிடலாம் 0 இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஸோ we can rearrange this expression as 0 is equal to ut minus of gt ஸ்கொயர். ஏக்கு பதிலாக மைனஸ் ஜி கொடுத்துட்டோம். எஸ்ஸை வந்து என்ன பண்ணிட்டோம் 0 ஆக்கிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா திஸ் டேர்ம் கோஸ் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூடி. இப்போ இந்த டீயும் இதில் ஒரு டீயும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு யார் தான் கண்டுபிடிக்க போகிறோம்? டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டி அப்படியே வச்சுக்கலாம். இந்த 2 எங்கே போகும்? மேலே போகும். ஸோ 2u டிவைடட் பை இந்த ஜி வந்து கீழே வரும் ஜி. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், 4 ஆப்ஷன்ஸில் 2u by g. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 14. 2 objects are projected at angles 30 degree and 60 degree respectively with respect to the horizontal direction. The range of objects are denoted by r30 and r60 degree. Choose the correct relations out of these 4. So let us consider the formula for range. R is equal to u square sin 2 theta divided by g. இப்போ நம்ம R30யும் R60யும் கண்டுபிடிச்சு பார்த்தோம்னா let us find the answer. So first we will find out the value of R30 degree. R30 degree value கண்டுபிடிச்சோம்னா u squared அப்படியே வச்சுக்கலாம் sin
2 thetaன்னு இருக்குது. ஸோ 2 into 30 degree it becomes 60 degree divided by Gயும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ R 30 degree becomes U square. sin 30யோட வேல்யூ வந்து √3/2 நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருப்போம். ஸோ √3/2 G அப்படியே இருக்கும். ஸோ உங்களுக்கு வேல்யூ என்னது இதில் √3 U square by 2G R 30 டிகிரியோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அதாவது R 30 டிகிரியோட வேல்யூ √3 U square by 2G கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அகைன் R 60 டிகிரி கண்டுபிடிக்க போகிறோம். equal to ஒரு ஃபார்முலா ஏற்கனவே தெரியும், U square sin 2 theta. ஸோ 2 into 60 120 டிகிரி டிவைடர் பை G அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணலாம். R 60 degree is equal to U square sin இந்த 120 நம்ம என்னென்னு செப்பரேட் பண்ணிடலாம்னா 90 + 30 அப்படின்னு செப்பரேட் பண்ணிடலாம் டிவைடர் பை G. அது sin 90 + theta ஃபார்முலா. sin 90 + theta வந்து cos theta. ஸோ வில் ரைட் U square cos theta value 30 degree. So sin 90 plus theta is equal to cos theta. So cos 30 degree divided by G. Cos 30 ஓட வேல்யூ என்னன்னா √3/2. ஓகேங்களா? ஸோ இப்போ R 60 டிகிரிக்கு வேல்யூ எழுதணும்னா அகைன் √3 U squared by 2G. R 30க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், இதே வேல்யூஸ் தான் கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ we will say that R 30 degree is equal to R 60 degree. நம்ம ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஆப்ஷன் A is the correct answer. Question number 15. An object is dropped in an unknown planet from a height h is equal to 15 meter. H is equal to 50 meter. It reaches the ground in 2 seconds. So t is equal to 2 seconds. The acceleration due to gravity in this unknown planet is. ஓகேங்களா? ஜியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸில் செகண்ட் ஃபார்மே எடுத்துக்கலாம். S is equal to ut plus half at ஸ்கொயர் ஃபார்முலாவை இந்த எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா h பண்ணிக்கலாம், ஏக்கு பதிலாக g யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் அஸ் ரைட் h is equal to ut plus half gt square. So ப்ராப்ளத்தில் if object is dropped in an unknown planet, it is considered as a free fall. நம்மளுக்கு முதலே தெரியும் ஃப்ரீ ஃபால்னா இனிஷியல் வெலாசிட்டி என்னது 0. ஸோ இப்போ u வந்து 0 பண்ணிடலாம். ஹச்சோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 50 மீட்டர். இப்போ இந்த டேர்ம் வந்து 0. ஹச்சோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 50 is equal to half g தான் கண்டுபிடிக்க போகிறோம். டீயோட வேல்யூ 2 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ t ஸ்கொயர்டு பிகம்ஸ் 4. இப்போ இந்த 2வும் இதுவும் கேன்சல் ஆகுச்சுன்னா 2. ஸோ 2g is equal to என்ன வந்திருக்கு நம்மளுக்கு 15 வந்திருக்கு. ஸோ g becomes கேன்சல் பண்ணால் என்ன வரும் 25. ஸோ 25 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஸோ ஆப்ஷன் B is the correct answer.